வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக குரூப் 4 எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல்களை ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஓஓ போஸ்டிங், ஜேஏ போஸ்டிங் இது எல்லாமே எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, செகண்ட் டே கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இன்றைக்கி டீட்டெயில் வந்து ஸ்டேட்டஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ விஓஓ போஸ்டிங் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா இதில் ஓவராலாக பார்ப்போம். அதாவது கம்யூனிட்டி வைஸாக வந்து நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு மற்ற போஸ்டிங்லாம் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். மொத்தம் வந்து 402 போஸ்டிங். இந்த 402 போஸ்டிங்கில் 129 ஃபில் ஆகிடுச்சு, 273 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனில் ஸ்டார்ட் பண்ணி எஸ்டியில் முடியும். அந்த எஸ்டி முடிகிற இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஓவரால் டோட்டல் இருக்கும். ஸோ அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு நேராக வரக்கூடிய இதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைனா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போட்டு ரெக்ரூட்மெண்ட் அந்த டேப்பில் போங்க. அதுக்குள்ளே கவுன்சிலிங்னு இருக்கும். அதில் குரூப் 4 2024க்கு நேராக ஜேஏ விஓஓ அந்த பில் கலெக்டர் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் மொத்த போஸ்ட் வந்து 3901, அதில் 257 ஃபில் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் டே கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு 3644 போஸ்டிங் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்த போஸ்டிங் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் டேன், ஜென்ரல் கமிட்டி எல்லா கம்யூனிட்டி பேசிஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 17 போஸ்டிங்கு, 11 போஸ்டிங் வந்து ஃபில் ஆகிருக்கு. இது வந்து கூட்டுறவுத்துறையில் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்டிங் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேகன்சி டீட்டெயில். இதில் வந்து பார்த்திங்கன்னா 22/1/2025 முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி கவுன்சிலிங்கை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் டேன், ஜென்ரலில் மட்டும் ஒரே ஒரு போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு போஸ்டிங்கும் ஃபில் ஆகலை, யாரும் எடுக்கலை. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹெச்எஸ்சி இதோட வேகன்சி பொசிஷன் வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்சிக்கிட்ட போயிடும். இதில் எஸ்டி வேகன்சி வந்து கிடையாது. மொத்தம் 25 போஸ்டிங்கு. இந்த 25 போஸ்டிங் யாருமே டச் பண்ணல. முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனு, ரெவன்யூ, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் தான் வந்து அதிகமாக ஃபில் ஆகும். ஸோ அடுத்து வந்து லெபரட்டரி அசிஸ்டண்ட் வேகன்சி பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் எவ்வளோன்றது பார்ப்போம். இதில் மொத்தம் 37 போஸ்டிங்கு. இந்த போஸ்டிங்கு யாருமே என்ன செய்யலை, எடுக்கலை. ஸோ செகண்ட் டே கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இந்த தகவலாம் வந்து ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி வைஸாக எதுவும் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி வைஸாக கிடைக்கல அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்த போஸ்டிங் ஜேஏ மட்டும்தான் கிடையாது, இஓ, பில் கலெக்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக தான் இருந்தது. இதில் வந்து 25 போஸ்டிங் இருக்குது. இந்த 25 போஸ்டிங்கு இந்த என்ன செய்யல லெபார்ட்ரி அசிஸ்டண்ட், இது வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டு. இதில் வந்து எவ்வளோ போஸ்டிங் இருக்குனாக்கா 25 இருக்குது. அந்த 25 யாரும் எடுக்கலை. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டிகிரி லெவல் இது வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டல் வந்து 115. இந்த 115மே யாருமே வந்து என்ன செய்யலை, டச் கூடயும் பண்ணலை. ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுவும் வந்து டிகிரியும் இருக்கணும், சிஓஏவும் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு. நம்ம டிகிரி எதுக்கெல்லாம் டிகிரி இருக்கணும், எதுக்கெல்லாம் சிஓஏ இருக்கணும் தனித்தனியாக வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இந்த வீடியோ பொறுத்தவரையும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிகிரி, சிஓஏ எதெல்லாம் இருக்கணுங்கிறத அவங்களே ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங் வந்து இருக்க முடியும். அது வந்து 20 போஸ்டிங். அந்த 20 போஸ்டிங்கும் ஃபில் ஆகலை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வேகன்சி டீட்டெயில். இதை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டோட்டல் இருக்குன்னு பார்ப்போம். 34 போஸ்டிங்கு. அந்த 34 போஸ்டிங் யாருமே எடுக்கவே இல்லை. அடுத்து வந்து மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3. இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வந்து 15 போஸ்டிங்கு. அந்த 15 போஸ்டிங்கும் யாரும் எடுக்கலை. ஸோ அது எல்லாமே அப்படியே இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கவங்களா இருக்கணும். ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் 28 போஸ்டிங் இருக்குது. அதையும் வந்து என்ன செய்யலை, யாருமே எடுக்கலை. அதேமாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 அந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 30 போஸ்டிங்கு. அந்த 30 போஸ்டிங் யாரும் எடுக்கலை. ஸோ மேக்ஸிமம் இதுலேருந்து வந்து என்ன தெரியுதுனாக்கா ஜேஏ எடுத்திருக்காங்க, விஓஓ எடுத்திருக்காங்க. விஓஓ வந்து அதிகமாக வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ ஜேஏவும் வந்து என்ன ஃபில் ஆகிருக்கு. மற்றபடி இந்த தடவை அறிமுகப்படுத்தப்பட்ட பில் கலெக்டர் கிடையாது, அதாவது என்ன சொல்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் வந்து என்ன செய்யலை, யாரும் வந்து இன்றைக்கி எடுக்கலை. ஸோ ஓகே, இதேமாதிரி ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கி வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது, அதனால இவ்வளோ ஸ்பீடாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக வந்து போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.